சும்மா காசுக்காக போய் ஜாயின் பண்ணிட்டீங்களா? பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்துருக்கோம், அதனால நான் சொல்கிறேன். என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுத்துருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தம்ப்நெயில் பார்த்து போய் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இன்றைக்கி என்னென்ன. விஜயதரணி மேடம் அடுத்து என்ன கட்சி? டிஎம்கே தானே? வேணா பாருங்கள், டிஎம்கே தான் நெக்ஸ்ட்டு போக போகிறீங்க. என்ன மேடம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காங்கிரஸ்லேருந்து பிஜேபி, பிஜேபியிலேருந்து டிவிகே, நெக்ஸ்ட் டிஎம்கே இல்லைங்களா மேடம்? ஏன் உங்கள் கொள்கையெல்லாம் எங்கெங்கே போயிடுச்சு? காங்கிரஸில் ஒரு 12 ஆண்டுகள் இருந்திருக்கீங்கல்ல, எங்கெங்கே போச்சு கொள்கை? உங்களுக்கு சீட்டு கொடுக்காத ஒரு காரணத்தால் அப்படியே பிஜேபிக்கு போயிட்டீங்க. எம்பி சீட்டு கிடைக்கும்னு எம்எல்ஏவாக இருந்த நீங்கள் எம்பிக்கு ஆசைப்பட்டீங்க. எம்பி சீட்டுக்கு வேண்டி எங்கே போகிறீங்க? பிஜேபி கிட்ட போனீங்க. அவங்க கொடுத்தாங்களா? இல்லையே. அப்புறமேட்டு என்ன பண்ணீங்க? அப்போ உங்ககிட்ட ப்ரெஸ் கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு. கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை நான் ஆதரிக்கிறேன். சூப்பர். எம்பி சீட்டு நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கல. ஸோ அங்கேயும் ஒரு அப்செட் ஆகிட்டீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் காங்கிரஸில் இருந்தப்போ அடுக்கடுக்காக வின் பண்ணிட்டு வந்தீங்க. 2016 வரைக்கும் நீங்கள் தான் எம்எல்ஏ விளவங்கோடு தொகுதியில், இல்லைங்களா மேடம்? 16, 21 நீங்கள் தான் எம்எல்ஏ. ஏன்னா கன்னியாகுமரி மக்கள் காங்கிரஸ் மேலே அவ்வளவு ஒரு ட்ரஸ்ட் அண்டு காங்கிரஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம கன்னியாகுமரி பீப்புள்ஸ், இல்லைங்களா? எந்த புது பார்ட்டி வந்தாலும் ஃபஸ்ட்டு காங்கிரஸுக்கு தான் கொடுப்பாங்க. கன்னியாகுமரி பீப்புள்ஸ் கிட்ட டிஎம்கேயும் செல்லுபடியாவது, ஏடிஎம்கேயும் செல்லுபடியாவதுங்க. காங்கிரஸ் தான். அண்ட் டிவிகேயும் செல்லுபடியாவாதுங்க. காங்கிரஸ் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கேட்டுக்கிட்டு வரோம். ஓட்டு போட்டேன்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, கைக்கு 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 கைக்கு, இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை சின்ன வயசுலேருந்தே அடித்து ஊற போட்டு காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. சின்ன வயசுலேருந்து பால் கொடுத்தாங்களோ இல்லையான்னு தெரில, இந்த காங்கிரஸுங்கிற வார்த்தையை மட்டும் எங்கள் வாயில் ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்கங்க. அந்த அளவுக்கு இங்கே இருக்க கன்னியாகுமரி பீப்புள்ஸுக்கு காங்கிரஸ் மேலே அதீத ஒரு நம்பிக்கையும் அதீத ஒரு பிரியமுங்க. அப்போ எப்படி காங்கிரஸை விட்டு கொடுப்பாங்க? சரி, ஓகே. நீங்கள் எங்கே போயிட்டீங்க? காங்கிரஸ்லேருந்து நம்ம பிஜேபிக்கு போயிட்டீங்க. அங்கே போய் எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டீங்க, எம்பி சீட்டு கிடைக்கல. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம். நமக்கு எலெக்ஷன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு கேண்டிடேட்டில் வேட்பாளராக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க. ஆமாம், அதுவும் கரெக்டாக கொடுத்துட்டாங்கல்ல. விளவங்கோடு தொகுதியில் தாரகை காத்பட்டை எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. நான் எடுபடலைல்ல. என்ன மேடம், கன்னியாகுமரி பீப்புளை நீங்கள் எவ்வளோ தரக்குறைவாக இடம் போட்டீங்க. நீங்கள் பிஜேபிக்கு போயிட்டதும் விளவங்கோடு தொகுதியில் நீங்கள் நின்னதும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு. மேடம் கொஞ்சம் கூட லாஜிக்காக கூட நீங்கள் சிந்திக்கலையே. கொஞ்சம் காசெல்லாம் வந்ததுக்கப்புறமேட்டு இவங்க ஃபேஸை நேரில் பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? ஃபுல்லாக மேக்கப் அப்பி வச்சுருக்குங்க. அந்த மாதிரி இருக்குங்க இவங்க ஃபேஸ் பார்க்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. ஏன்னா நாங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்துருக்கோம், அதனால் நான் சொல்கிறேன். ஐயோ, பக்கத்தில் அதாவது ஃப்ரெண்டில், அதாவது அவங்க ஃபேஸை பக்கத்தில் போய் பார்க்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி சாரி, ஏன்னா நாங்கள் பார்த்து நேரில் ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து சிரிச்சிருக்கோம் அவங்கள. ஸோ அவங்கள ஐயோ நான் சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அது அன்னைக்கு ஸ்கூல் டைமில் அவங்களோட ஃபேஸை பார்த்த ஒரு அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி சிரிக்கிறேன், அவ்வளோதான். பிஜேபியில் 2024 ஜாயின் பண்ணாங்க. எப்போது? 24th February ஜாயின் பண்ணதும் எம்பி சீட்டுக்கு வெயிட் பண்ணாங்க. எம்பி சீட்டுக்கு கொடுக்கல அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு
2026 எலெக்ஷன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதே தொகுதியில், அதே விளவங்கோடு தொகுதியில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. யாரை எதிர்த்து? தாரக காத்பட், காங்கிரஸ் எம்எல்ஏ எதிர்த்து. கொடுக்கவே இல்லையே. ஏன்னா கன்னியாகுமரி பீப்புள்ஸ் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? காங்கிரஸ். காங்கிரஸ், ஒன்லி காங்கிரஸ் தாங்க. எங்களை அதில் இருந்து அசைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. இப்போ இன்னைக்கு எங்கே போய் ஜாயின் பண்ணாங்க? பிஜேபியை விட்டுட்டு பிஜேபியில் நின்னாங்க. சரி, அவங்களுக்கு சரியால பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க. அவங்களும் பிஜேபியில் போய் சேர்ந்தப்போ நமக்கு பிஜேபியில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஒருவேளை காங்கிரஸ்லேருந்து சம்பாத்தியம் குறைந்ததுனால் அவர்கள் பிஜேபிக்கு போனார்களா என்று தெரியவில்லை. அதை நீங்கள் தான் கூற வேண்டும். கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்போது பிஜேபிக்கு போயிட்டாங்க. பிஜேபிக்கு போனதுக்கப்புறமேட்டு எலெக்ஷனில் தோத்துட்டாங்கல்ல, அங்கே ஒரு மரியாதையும் இருந்திருக்காது. என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஐயோ காசு சம்பாதிக்கணுமே. நோ வெயிட், நோ ரெஸ்ட். ஆனால் இருக்கும், ஆனாலும் இல்லாத மாதிரி காட்டிப்பாங்க. இன்னும் நிறைய வேணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரிங்க. எல்லாரையும் சொல்லலைங்க, கொஞ்சம் பேர் இந்த மாதிரி இருக்காங்க. பார்த்தாங்க பிஜேபியில் எந்த மரியாதையும் இல்லாதனால எலெக்ஷன்லையும் தோத்துட்டாங்கல்ல, அங்கே என்ன பண்ணுவாங்க? கழுவி ஊற்றிருப்பாங்களா இருக்கும். சரி, அதையும் வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ டிவிகேல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன மேடம், உங்களுக்கு கொள்கை எதுவும் கிடையாதா? அரசியல் கொள்கை, மானம், மங்கட்டை ஒன்றும் கிடையாதா? ஒரு கட்சி கொள்கை, சும்மா காசுக்காக போய் ஜாயின் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, காங்கிரஸ்லேருந்து சம்பாதிக்க முடியாதனால பிஜேபிக்கு போயிட்டீங்க. இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு போதும் அளவுக்கு சம்பாதிச்சாச்சுல. இன்னுமா பிடுங்கி சம்பாதிக்கணும் மக்களை பிடுங்கி? என்ன மேடம்? ஆனால் ஒன்று, மறுபடியும் வந்து விளவங்கோடு தொகுதியில் நில்லுங்க. எவனும் ஓட்டு போட மாட்டான், பார்த்துக்கோங்க. வேண்டாம், நான் அடித்து சொல்கிறேன், போடவே மாட்டானுங்க. ஆனால் இப்போ டிவிக்கேல போய் நிற்கிறதுனால வேணாம், இளைஞர்கள் வேணும்னா சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா டிவிக்கே மேலே இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் இப்போ இழந்துட்டு வரோம் நாங்கள். அதனால தான் கன்னியாகுமரி பீப்புள்ஸ் டிவிக்கேக்கு ஓட்டு போடலை. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. சரி, ஓகே, உங்களுக்கு தான் அரசியல் கொள்கைங்கிறதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பணத்துக்காக, காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்போ டிவிக்கேல போயிருக்கீங்க. ஏன்னா அடுத்து எம்பி எலெக்ஷன் வருதுல்ல, பிஜேபியில் இன்னும் சீட்டு கிடைக்காது, எம்பி சீட்டும். இன்னும் டிவிக்கேல போய் நிற்க வேண்டியது தானே எம்பி எலெக்ஷனுக்கு சீட்டு வாங்குறதுக்கு. நல்ல பிளானுமா நீங்கள்? சூப்பர் பிளான் இல்லை மேடம். நீங்கள் எம்பி சீட்டுக்காக தானே போனீங்க டிவிக்கேல? ஆமாம், அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கண்ணா உங்களுக்கு சீட்டு. அத்தோட முடிச்சு விட்ருவேன் டிவிக்கையை. கொடுப்பாங்கிறீங்க? கொடுப்பாங்கல்ல சீட்டு. ஐயோ முடியலையே, எதுக்கு ஓட்டு போட்டோம்ங்கிறதே தெரியலையே. என்ன மேடம்? சிஎம் சார், இப்படி புலம்ப விட்டுட்டீங்களே. யாரையோ கட்சியிலேயே சேர்த்துக்கிறீங்க. ஏடிஎம்கேல கொஞ்சம் பேர் வராங்க. இப்போது பிஜேபியிலேருந்து விஜயதரணி மேடம் நல்லா மேக்கப் போட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பண்ணாட போர்த்தி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சூப்பர், நடக்கட்டும். என்ன பண்ணுறது, மக்களை இப்போ ஒரு வேடிக்கை பொருளாலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா? என்னமோ நான் புலம்புறேன். சரி, ஓகே. சரி மேடம், இப்போ டிவிக்கேல ஜாயின் பண்ணிட்டீங்க. அடுத்து டிஎம்கே தானே? கரெக்டு மேடம். உங்களுக்கு கொள்கையே கிடையாது. ஏதாச்சும் கொள்கை இருக்கு உங்களுக்கு? கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு காசுக்காக போய், பணம் சம்பாதிக்கிறதுக்காக போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்களே கட்சி மாதிரி. முடியல மேடம், ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா? அதுவும் பின்ன. சரி, விட்டுறலாம். சரிங்க மேடம், நல்லா இருங்க. டிவிக்கேல போய் எம்பி சீட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு எம்பி சீட்டு கிடைச்சதுக்கப்புறமேட்டு பேசலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மறக்காமல் கமெண்ட் போட்டுட்டு போங்கப்பா. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு, விஜயதரணி அவங்கள பற்றி.
கட்டா டடா பாபா.